இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி 13/4/2024 முதல் 30/11/2024 வரை இஸ்ரேலின் கட்டுமானத் துறையில் வேலைக்காக 4531 பேர் சென்றுள்ளனர். இவ்வாறு இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் 2024 ஆண்டு பிப்ரவரியில் மாதம் நிறுவப்பட்ட இஸ்ரேலிய கட்டுமான துறையில் பணிபுரிந்தவர்கள் ஆவர். இந்த ஆண்டு டிசம்பர் முதல் 2025 ஜனவரி வரை இஸ்ரேலிய வேலைகளுக்காக 1802 பேர் செல்ல உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கூறுகிறது. இதேவேளை இஸ்ரேலிய கட்டுமான துறையில் வேலை தேடுபவர்கள் குலுக்கல் முறையின் கீழ் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் மோசடியாக பணம் பெறும் நபர்கள் மற்றும் குழுக்களை பணியகம் கண்டுபிடித்துள்ளது. அதன் அடிப்படையில் மோசடியாக பணம் பெறுவது அல்லது கொடுப்பது லஞ்சம் லஞ்ச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானது எனவும் இவ்வாறான மோசடி செயல்களில் சிக்காமல் இருக்குமாறு சட்ட ரீதியாக வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்லுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் செய்தி தெரிவித்துள்ளது. இவ்வாறு மோசடியான முறையில் பணத்தை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் இருப்பின் அவ்வாறானவர்கள் பற்றிய தகவல்களை பணியகத்தின் 1989 தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு பணியகம் தெரிவித்துள்ளது.